பிஜேபி ஒரு 200 இடமாவது ஜெயிச்சிடும் அப்படின்னு ஒரு தரப்பு. 200 இடம் ஜெயிச்சாலும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அது எப்படிடாது? இல்ல அப்படிதான் சார், அவங்க தான் சார் ஆட்சி அமைப்பாங்க. அவங்க கிட்ட அது பணமா, அவங்களால வாங்க முடியாத எம்பிக்களை எல்லாம் மிரட்டி வாங்கி அவங்களே ஆட்சி அமைப்பாங்க என்று சொல்லுவது அவர்களுக்கு வசதியாகத்தான் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு வரும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்றெல்லாம் சொல்லி அழைப்பார்கள் என்றெல்லாம். இது தேர்தலுக்கு முற்பட்ட கூட்டணி, இந்தியா கூட்டணி என்பது. எனவே அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் சொல்கிறார்கள். முதல்ல இங்க என்ன அப்படின்னோம்னா, பாஜக 200 சீட்டாவது ஜெயிக்குமா? உள்ளபடியே பார்த்தோம்னா அதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை, இந்த நாட்டை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள், பாதிப்புகள், இவற்றை எல்லாம் குறிப்பிட்டு ஆழ்ந்த பல கட்டுரைகளை வெளியிட்டதோடு மட்டுமின்றி அது தொடர்பாக பல இடங்களில் அவர் பேசவும் செய்திருக்கின்றார் பரகல பிரபாகர் அவர்கள். அப்படிப்பட்டவர் என்ன சொல்கின்றார் என்றால், இவர்களால் அவ்வளவு சாதாரணமாக இந்த பதவியை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட ஊழலை செய்திருக்கிறார்கள். அந்த ஊழல்களில் எல்லாம் வழக்கு தொடரப்பட்டால் இவர்கள் பல ஆண்டுகள் சிறைக்குள்ளேயே இருக்க வேண்டியது இருக்கும். அது மட்டுமல்ல, இதற்கு மேல் தேர்தலிலேயே போட்டியிட முடியாத அளவிற்கு இவர்கள் செய்த குற்றங்கள். குறிப்பாக அவர் PM கேர்ஸை தான் முதலில் சொல்லுகின்றார். தேர்தல் ஆணையர்களை நியமிக்க இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டு நெறிமுறை, அதன்படி பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஆகிய மூவர் சேர்ந்துதான் அந்த அவர்களை நியமிக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்ற 2 தேர்தல் ஆணையரும் நியமிக்க வேண்டும் என்று இருந்ததை மாற்றி சட்ட திருத்தம் செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஒரு கேபினெட் அமைச்சரையே நியமிச்சு மூடி மாற்றிக்கொண்டார் வசதியாக. அவ்வாறு செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீதிமன்றத்தினுடைய மறுபரிசீலனைக்கு மீண்டும் உட்படுத்துவது. ஒரு நிறுவனம் தொடங்கிய 3 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் தேர்தல் நிதி அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை மாற்றி பல நிறுவனங்கள் பிஜேபிக்கு நிதி கொடுத்தனவே எவ்வாறு பிஜேபி ஒப்புக்கொண்டது? பல நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கிய போதும், மிக குறைந்த லாபத்தை மட்டுமே பெற்ற போதும் கூட அவைகள் எல்லாம் அதையும் தாண்டி பல மடங்கு அதிகமாக தேர்தல் பத்திரங்களின் மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதி கொடுத்தது ஏன்? எனவே 100, 110 இவ்வளவு சீட்ல தான். அதுவும் தான் EVM வேலை தான். EVM இல்லாதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. நான் சொன்னதை போல EVM இல்லாத 20 சீட் கிடையாது பிஜேபி, முடிஞ்சு போச்சு. ஆனா தேர்தல் ஆனது இந்திய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை காப்பாத்திருச்சு. ஓகே, நல்லா இருக்கட்டும் அவங்க. எனவே இப்படிப்பட்ட அச்சம் என்பது தேவையற்றது என்றாலும் கூட பரகல பிரபாகர் சொல்லியிருக்கக்கூடியது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் திரு பரகல பிரபாகர் அவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பதை போல மோடி அரசு இந்த தேர்தலில் வீழ்வது உறுதி. அவர்கள் பெரும்பான்மை 400, 370 இதெல்லாம் கிடையாது. அவர்கள் தோற்கடிக்க போவது உறுதி. ஆனால் அவர்கள் அவ்வளவு சுலபமாக ஆட்சியை விட்டு வெளியேற மாட்டார்கள். மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு அவர்கள் தயாராகவும் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எச்சரிக்கை விடுத்து தி வயர் இணையதளத்தில் அவர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை, இந்த நாட்டை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள், பாதிப்புகள், இவற்றை எல்லாம் குறிப்பிட்டு ஆழ்ந்த பல கட்டுரைகளை வெளியிட்டதோடு மட்டுமின்றி அது தொடர்பாக பல இடங்களில் அவர் பேசவும் செய்திருக்கின்றார் பரகல பிரபாகர் அவர்கள். அப்படிப்பட்டவர் என்ன சொல்கின்றார் என்றால், இவர்களால் அவ்வளவு சாதாரணமாக இந்த பதவியை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட ஊழலை செய்திருக்கிறார்கள். அந்த ஊழல்களில் எல்லாம் வழக்கு தொடரப்பட்டால் இவர்கள் பல ஆண்டுகள் சிறைக்குள்ளேயே இருக்க வேண்டியது இருக்கும். அது மட்டுமல்ல, இதற்கு மேல் தேர்தலிலேயே போட்டியிட முடியாத அளவிற்கு இவர்கள் செய்த குற்றங்கள். குறிப்பாக அவர் PM கேர்ஸை தான் முதலில் சொல்லுகின்றார். 35,000 கோடி பணம் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்தும் அரசினுடைய பல்வேறுபட்ட நிறுவனங்களிடமிருந்தும் வங்கிகளிடமிருந்துமே பெற்றுக்கொண்டு, ஆனால் அந்த ட்ரஸ்டுக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி அந்த பணம் எவ்வாறு செலவு செய்யப்பட்டது என்கின்ற விவரங்களை இன்று வரை வெளியிடப்படாதது மிகப்பெரிய ஒரு ஊழல் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அதை பற்றி வழக்கு தொடர்ந்து விசாரிக்கும் போது பல உண்மைகள் வெளிவரும். அது மட்டுமல்ல, அதே போல இவர்கள் அந்த விமானங்கள், போர் விமானங்கள் வாங்கியது, ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் எதற்காக கிட்டத்தட்ட 1000 கோடி ஒரு விமானத்திற்கும் கூடுதலாக செலவு செய்தார்கள்.
கூடுதலாக கொடுத்து வாங்கினார்கள் என்கின்ற கேள்விக்கு அவர்கள் வெளிப்படையாக பதிலே சொல்லவில்லை. அதில் தேசத்தின் பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் உள்ளபடியே தேசத்தினுடைய பாதுகாப்பை பற்றி கேள்வி எழுப்பவில்லை. எதற்காக 1000 கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்தீர்கள் என்கின்ற கமர்ஷியல் டேர்ம்ஸை தான் நாங்கள் கேள்வியாக எடுக்கின்றோம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆனால் உச்சநீதிமன்றத்திலும் இவர்கள் எதற்காக கூடுதலாக அந்த பணத்தை நாங்கள் செலவு செய்தோம் என்பது தொடர்பான விவரங்களை ஒரு உரையில் போட்டு அதற்கு சீல் வைத்து இதனை வெளியிடக்கூடாது என்கின்ற நிபந்தனையோடு கொடுத்தார்கள். அதையும் உச்சநீதிமன்றம் வசதியாக ஓஹோ அப்படியோ என்று சொல்லி வாங்கி வைத்துக் கொண்டு விட்டது. இந்த நாட்டில், இந்த உலகத்தில் விற்கப்படக்கூடிய ஒவ்வொரு போர் விமானமும் என்ன விலைக்கு விற்கப்படுகிறது, என்னென்ன வசதிகள் இருக்கின்றன என்பதெல்லாம் அவர்கள் பக்கம் பக்கமாக காசு கொடுத்து விளம்பரம் போல தெரியாத வண்ணம் அதை எழுதி பத்திரிகைகளில் எல்லாம் வெளியில வந்ததை நம்ம பார்த்தோம். இந்தியா அந்த விமானங்களை வாங்குறதுக்கு முன்னாடி. ஆனா அதுலெல்லாம் தெரியாத விவரத்தை இவங்க கண்டுபிடிச்சாங்களா? அதே விமானத்தை எந்த அளவிற்கு, எந்த தொகைக்கு, 590 கோடி 576 கோடி இதற்கு இடைப்பட்ட அடிப்படையில் அந்த விலையை கொடுத்த போது அந்த அடிப்படையில் தான் சவுதி அரேபியா வாங்கியிருக்கிறது, ஐக்கிய அரபு குடியரசு வாங்கியிருக்கிறது, கட்டார் வாங்கியிருக்கிறது, பிறகு பிரான்ஸ் நாடே வாங்கியிருக்கிறது. அவர்கள் யாரும் கூடுதலாக செலவு பண்ணல, நம்ம மட்டும் கூடுதலாக 1000 கோடி செலவு பண்றோம். ஏன்னா அதை வச்சு நம்ம காப்பாற்றுறோம், ஒரு கார்பரேட்டை காப்பாத்திருக்கிறோம், அனில் அம்பானியை காப்பாற்றுறோம். ஏன்னா அவர் தான் இதை பராமரிக்க போறாரு. ஸோ அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ கான்ட்ராக்ட் என்றெல்லாம் சொல்லி கையெழுத்து போட்டு, அந்த கையெழுத்து போடக்கூடிய வைபவத்தில் எந்த இடத்துலையுமே ராஜ்நாத் சிங் இல்லை, ஆனால் அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர். ஸோ இந்த விவரம் மறுபடியும் இந்த ஆட்சி அகன்றால் மறுபடியும் அது பிரச்சனையாகும். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகிறார். அதே போல தேர்தல் ஆணையர்களை நியமிக்க இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டு நெறிமுறை, அதன்படி பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஆகிய 3 சேர்ந்துதான் அவர்களை நியமிக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்ற 2 தேர்தல் ஆணையரும் நியமிக்க வேண்டும் என்று இருந்ததை மாற்றி சட்ட திருத்தம் செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஒரு கேபினட் அமைச்சரையே நியமித்து மோடி மாற்றிக்கொண்டார் வசதியாக. அவ்வாறு செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதனை நீதிமன்றத்தினுடைய மறுபரிசீலனைக்கு மீண்டும் உட்படுத்துவது. இது அடுத்தபடியாக இவ்வாறு காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கை முடக்குவதற்காக உத்தரவு எவ்வாறு பிறப்பிக்கப்பட்டது, எந்த அடிப்படையில் அவ்வாறு பிறப்பிக்கலாம் என்று இன்கம் டாக்ஸின் மீது மற்றொரு வழக்கு. அதைவிட இன்னும் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய மனுக்களை கட்டாயப்படுத்தி வாபஸ் பெற செய்து சூரத்தில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டது. காந்தி நகரில் போட்டியிடக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக போட்டியிட்ட 25க்கும் மேற்பட்ட சுயேட்சைகளினுடைய மனுக்களை அவர்களை அழுத்தி மிரட்டி வாபஸ் பெற வைத்தது. இதுவெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் செய்தது என்பது தொடர்பாக எழக்கூடிய கேள்விகள். இது ஜனநாயக உரிமையை பறிப்பதாக்குமே என்று சொல்லி அது தொடர்பான வழக்குகள். அதற்கு பிறகு எந்த அடிப்படையில் மோடி நாங்கள் மீண்டும் 370 இடத்துடனும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 400 தொகுதிகளிலும் மீண்டும் கைப்பற்றி ஆட்சிக்கு வருவோம் என்று எந்த அடிப்படையில் சொன்னார்? அதனை தேர்தல் ஆணையம் ஏன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது என்பதையும், இந்த அளவிற்கு மோடி மதவாதத்தை மையப்படுத்தி தொடர்ந்து பரப்புரை செய்து வந்தும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதே இந்திய தேர்தல் ஆணையம் எதனால் என்பதையும், அவர்கள் ஜெயித்த உடனே கூட அவங்கள பதவி நீக்க செய்யலாம். ஏனென்றால் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மோடி அப்பட்டமாக மீறியது. அதனுடைய முதல் பொது விதிமுறையை மீறியது அவருடைய மதவாத பேச்சுதான். எனவே இந்த மதவாத பேச்சை அவர் பேசியதற்கான நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது.
அந்த வழக்கு விசாரணையில் நிச்சயம் மோடி பதவியை இழப்பார். அதாவது அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை இழப்பார். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த எலக்டோரல் பாண்டு ஊழல். எலக்டோரல் பாண்டை ஒரு நிறுவனத்திடம் மீது வழக்கு தொடரும் போது, ரைடு பண்ணும் போது அந்த நிறுவனம் தருகிறது. ரைடு முடிந்தவுடன் அந்த நிறுவனத்தின் மீதான வழக்குகள் ஒன்று முடிக்கப்படுகின்றன அல்லது கிடப்பில் போடப்படுகின்றன. இது எப்படி நடந்தது? ஒரு நிறுவனம் தொடங்கிய 3 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் தேர்தல் நிதி அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை மாற்றி பல நிறுவனங்கள் பிஜேபிக்கு நிதி கொடுத்தனவே எவ்வாறு பிஜேபி ஒப்புக்கொண்டது? பல நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கிய போதும், மிக குறைந்த லாபத்தை மட்டுமே பெற்ற போதும் கூட அவைகள் எல்லாம் அதையும் தாண்டி பல மடங்கு அதிகமாக தேர்தல் பத்திரங்களின் மூலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதி கொடுத்தது ஏன்? ஒரு 32 நிறுவனங்கள் மட்டும் அவர்களிடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டு 3,80,000 கோடிக்கு அரசனுடைய ஒப்பந்தங்களை அளிக்கப்பட்டது எந்த அடிப்படையில்? இப்படி ஏராளமான வழக்குகள், ஏராளமான விசாரணைகள், இவைகளை அனைத்தையும் பிஜேபி எதிர்கொள்ள அவர்கள் கட்டாயம் ஆட்சியை கைப்பற்றி வைத்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் தோற்றாலும், இப்போ இவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, பிஜேபி ஒரு 200 இடமாவது ஜெயிச்சிடும் அப்படின்னு ஒரு தரப்பு. 200 இடம் ஜெயிச்சாலும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அது எப்படிடாது? இல்ல அப்படிதான் சார், அவங்க தான் சார் ஆட்சி அமைப்பாங்க. அவங்க கிட்ட அது பணமா, அவங்களால வாங்க முடியாத எம்பிக்களை அதெல்லாம் மிரட்டி வாங்கி அவங்களே ஆட்சி அமைப்பாங்க என்று சொல்லுவது அவர்களுக்கு வசதியாகத்தான் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு வரும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்றெல்லாம் சொல்லி அழைப்பார்கள் என்றெல்லாம். இது தேர்தலுக்கு முற்பட்ட கூட்டணி, இந்தியா கூட்டணி என்பது. எனவே அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் சொல்கிறார்கள். முதல்ல இங்க என்ன அப்படின்னோம்னா, பாஜக 200 சீட்டாவது ஜெயிக்குமா? உள்ளபடியே பார்த்தோம்னா அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே கடந்த வீடியோல சொன்னது போல, காணொலி பதிவில் சொன்னதை போல, பாஜகவிடமிருந்து ஓபிசி என்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முழுமையாக புறக்கணித்து வெளியேறிவிட்டார்கள். அதே போல பட்டியல் இனத்தார் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதே போல் அவர்களுக்கு பழங்குடியினரும் வாக்களிக்கவில்லை. இந்த 3 செக்மெண்ட்டும் பாஜகவை எதிர்த்து அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறது. இதனால் தான் மோடி மிரண்டு போயிருக்கிறார். எனவே என்னதான் தேர்தல் ஆணையம் ஹேக்கிங் பண்ணி 6% ஓட்டெல்லாம் சேர்த்து போட்டாலும் கூட, ஏன்னா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்துட்டு தொகுதி வாரியாக மொத்த வாக்குகளை பற்றியும் பதிவான வாக்குகளை பற்றியும் சொல்லவே இல்லை. வெறும் பர்சன்டேஜ் மட்டும் சொல்லுது. அது ஓவரால் பர்சன்டேஜ் சொல்லுது, கான்ஸ்டிடியூன்சி வைஸ் சொல்லவே இல்லை. ஸோ அதனால அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. சீரியஸா பண்ணட்டும். ஆனாலும் அதை வைத்துக் கொண்டு ஜெயிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், பாதிக்கு பாதி பாஜகவிற்கு ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டதாக கருதப்படும் மக்கள் இப்பொழுது அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். ஏனென்றால் பாஜக 200 சீட்டு ஜெயிக்கக்கூடிய நிலையில இருந்ததுன்னா கட்டாயம் 300 சீட்டு ஜெயிச்சிடும். ஆனா அது தோக்க போகுது அப்படின்னோம்னா அது கட்டாயம் 100 சீட்டு 120 சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு இல்லை. இதுக்கு கூட அடிப்படை என்னன்னா, உதாரணத்துக்கு குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்துல ஓரளவுக்கு இதெல்லாம் வச்சுதான் அதை சொல்ல முடியும். ஹரியானால கூட அவங்க அடிப்படுவாங்க, அந்த 10 தொகுதிகள் அடிப்படுவாங்க. அப்போ இந்த சத்தீஸ்கர் போன்ற இடங்கள்ல அவங்க ஜெயிக்கலாம். இவ்வளவுதான். எனவே 100, 110 இவ்வளவு சீட்ல தான். அதுவும் தான் இவிஎம் வேலை தான். இவிஎம் இல்லாதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் சொன்னதை போல இவிஎம் இல்லாத 20 சீட்டு கிடையாது பிஜேபிக்கு. முடிஞ்சு போச்சு. ஆனா தேர்தல் ஆனது இந்திய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் காப்பாத்திருச்சு. ஓகே, நல்லா இருக்கட்டும் அவங்க. எனவே இப்படிப்பட்ட அச்சம் என்பது தேவையற்றது என்றாலும் கூட பரக்கலா பிரபாகர் சொல்லியிருக்கக்கூடியது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன் சச் அன் ஈவென்ச்சுவாலிட்டி, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் எப்படிப்பட்ட குடைச்சலும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு கொடுப்பார்கள் என்பதுதான் பரக்கலா பிரபாகர் விடுத்துள்ள ஒரு எச்சரிக்கை என்பதனை உங்களிடையே எடுத்து கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும்.
ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.